ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா இயக்குனர் சந்தான பாரதி இவர் இயக்குன படங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நல்ல ஒரு காமெடி நடிகர். ஆனால் இவர் படம் இயக்கியிருக்காருன்னு கேட்டால் நம்பவே முடியல. இருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் தற்போது பார்த்தோம்னா இவர் ஒரு குணச்சித்திர நடிகர். அதுவும் இல்லாமல் கமல் நடித்த விக்ரம் படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். மேலும் இவர் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய இனியா அப்படிங்கிற சீரியல்லையும் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது 1981 வருஷத்தில் பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்தை இவர் இயக்கினார். இந்த படத்தில் சுரேஷ் மற்றும் சாந்தி கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது அதே வருஷம் வெளிவந்த மது மலர் அப்படிங்கிற படத்தை இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் பிரதாப் போத்தன் மற்றும் சுஹாசினி நடிச்சிருக்காங்க. மூணாவது 1983 வருஷம் வெளிவந்த மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் வசந்த் மற்றும் பானுபிரியா நடிச்சிருப்பாங்க. நாலாவது 1984 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த சஹாசேம் ஜீவிதம் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான பாலகிருஷ்ணா மற்றும் விஜய் நடிச்சிருப்பாங்க. அஞ்சாவது 1985 வருஷத்தில் இவர் இயக்குன நீதியின் நிழல். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், ராதா, பிரபு மற்றும் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. ஆறாவது 1987 வருஷம் வெளிவந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் சத்யராஜ் மற்றும் கீதா நடிச்சிருப்பாங்க. ஏழாவது 1988 வருஷம் வெளிவந்த என் தமிழ் என் மக்கள் அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. எட்டாவது அதே வருஷம் வெளிவந்த பூவிலி ராஜா அப்படிங்கிற படத்தை இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் பிரபு, ராம்கி மற்றும் நிஷாந்தினி நடிச்சிருப்பாங்க. ஒன்பதாவது 1990 வருஷத்தில் இவருடைய இயக்கத்தை வெளிவந்த காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படிங்கிற படத்தில் பிரபு மற்றும் நிரோசன் நடிச்சிருப்பாங்க. பத்தாவது 1991 வருஷம் வெளிவந்த குணா அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பார். இந்த படத்தில் கமல், ரோஷினி மற்றும் ரேகா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். இந்த படம் தமிழ்நாட்டுடைய சிறந்த திரைப்படத்துக்கான விருது வாங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பேஸாக வச்சு தான் தற்சமயம் வெளிவந்த மஞ்சுவல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை இயக்குனாங்க. அந்த படமும் ரொம்ப ரொம்ப ஹிட்டான படம். 11வது 1993 வருஷம் வெளிவந்த சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்குனார். இந்த படத்தில் பிரபு, சுகன்யா மற்றும் சிவரஞ்சனி நடிச்சிருப்பாங்க. 12வது 1994 வருஷம் வெளிவந்த மகாநதி. இந்த படத்தையும் இவர் தான் இயக்கியிருப்பார். இந்த படத்தில் கமலஹாசன் மற்றும் சுகன்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். அதுவும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டுடைய சிறந்த திரைப்படத்துக்கான விருது மற்றும் தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்திருக்கு. 13வது அதே வருஷம் வெளிவந்த வியட்நாம் காலனி அப்படிங்கிற படத்தையும் இவர் இயக்குனார். இந்த படத்தில் பிரபு மற்றும் வினிதா நடிச்சிருப்பாங்க. கடைசியா 14வது பார்த்தோம்னா 1995 வருஷம் வெளிவந்த எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற படத்தையும் இவர் இயக்குனார். இந்த படத்தில் சத்யராஜ் மற்றும் ரோஜா நடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.